எல்லாருக்கும் வணக்கம். மதுரையில் திருமலை நாயக்கர் ஜெயந்தியை கொண்டாடி இருக்காங்க. அந்த திருமலை நாயக்கர் மன்னருடைய வம்சத்தில் வந்தவர்கள், அவருடைய சமூகத்தை சார்ந்த மக்கள்னு வச்சுங்களேன். அப்போ மைக்கில் வந்து அவங்க ஒருத்தராக நான் எந்த ஊரில் வந்திருக்கேன், நான் எந்த சமூகத்தை சேர்ந்தவன்லாம் சொல்கிறாங்க. அவங்க குடியோட பேர்லாம் சொல்கிறாங்க. நாங்கள் இப்படி தான் திருமலை நாயக்கரோட சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்களாம் திருமலை நாயக்கரோட எல்லாரும் சொந்தக்காரவங்க, அதனால வந்திருக்கோம். சரி, ஓகே, அவர் உங்களுடைய சமூகத்தை சார்ந்த மன்னர், உங்களுடைய இனத்தை சார்ந்த மன்னர், அதனால் நீங்கள் கொண்டாடுறீங்க, உங்களுக்கு உரிமை உள்ளது. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. வர்றீங்க, திருமலை நாயக்கர் ஜெயந்தி அப்படின்ட்டு கொண்டாடுறீங்க. அதுக்கு என்னென்ன சாஸ்திரம் சம்பிரதாயம்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுறீங்க. என்னென்ன ஆடல் பாடல் கொண்டாட்டம் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதை பண்ணிட்டு போங்க. அது உங்களுடைய விருப்பம். அதுக்கு யாரும் தடை சொல்லலை, யாரும் அங்கே வந்து பிரச்சனை பண்ணல. ஆனால் வந்தவங்க விழா கொண்டாடிட்டு போகிறத விட்டுட்டு தேவையில்லாமல் தமிழ் தேசியவாதிகளை, தமிழர்களை, அண்ணன் சீமானை உரண்டு இழுத்துட்டு இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, சீமான் தேவையில்லாமல் எங்கள் சமூகத்தை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்கிறாரு, எங்கள் சமூக மன்னர்களை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்கிறாரு, எங்களை வந்து ஒரு மாதிரி இதாக பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்படியே பண்ணிட்டு இருந்தால் நாங்கள் நாம் தமிழர் கட்சியை அழிப்போம். இந்த மாதிரி சீமான் வந்து நம்ம இன மக்களை வந்து ரொம்ப இழிவா பேசுறாப்புல. சீமான் கட்சியை அழிக்கப்படும். அதனால சீமானை நாங்கள் எச்சரிக்கிறோம். நாங்கள் ஒன்று கூடனா சீமானால தொடர முடியாது. நாங்கள் நினைச்சோம்னா எங்க ஆட்சியவே மாற்றுவோம், எங்க அரசியலையே மாற்றுவோம். சீமானுக்கு வந்து எச்சரிக்கிறோம். நாங்கள் ஒன்று கூடனா சீமான் கட்சி தொடராது. நாங்கள் நினைச்சாதான் இங்கே ஆட்சியே நடக்கும். என்றைக்குமோ நாங்கள் கட்சியில் இருக்கா அரசியலே மாறிடும். நாங்கள் நினைச்சோம்னா சீமான் கட்சி அழிக்கப்படும். நாங்கள் இப்போ ஒன்று கூட ஆரம்பிச்சிருக்கிறோம். நாங்கள் ஒன்று கூடிட்டோம்னா அப்புறம் நல்லா இருக்காது, பார்த்துக்கங்க, நாங்கள் எச்சரிக்கிறோம் அப்படின்ட்டு எச்சரிக்கை விடுத்திருக்காரு இந்த நபர். சரி, இதுக்கு வரலாம், இதை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எண்ணிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு, இந்த மாதிரி கனவு கற்பனை பண்ணி கொண்டிருக்கிற நபர்களுக்கு ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். நீ நினைச்சாலும், நீ நினைச்சாலும், நீ உருண்டு புரண்டாலும் உன்னால் ஒரு மயிரை கூட பிடுங்க முடியாதா? இதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். சரி, இப்போ விஷயத்துக்கு வரலாம். என்ன அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் எந்த இடத்துல இவர்கள் திருமலை நாயக்கர் சமூகத்தையோ அல்லது ஒரு சமூக மக்களையோ அல்லது தெலுங்கு இனத்தை சார்ந்தவர்களையோ அல்லது பிற இனத்தை, எந்த இனமாக இருக்கட்டும், பிற மொழியை சார்ந்தவர்களையோ இழிவாக பேசியிருக்காரு, கேவலமாக பேசியிருக்காரு, அல்லது ஏதாவது ஒரு தமிழ் தேசியவாதி இந்த மாதிரி அந்த மக்களை இழிவுபடுத்தி பேசியிருக்காங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வரலாறில் என்னென்ன நடந்திருக்குது, தமிழ்நாட்டில் எந்தெந்த காலத்தில் எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் வந்திருக்குது, இந்தந்த சீரழிவுகளுக்கு, இந்தந்த மாதிரியான விஷயங்களுக்கு யார் காரணம் அப்படிங்கிற வரலாற்றை தான் எடுத்து பேசிட்டு இருக்கிறாங்களே தவிர ஒரு குறிப்பிட்ட இனத்தையோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையோ இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி எந்த ஒரு தமிழ் தேசியவாதியும் அண்ணன் சீமான் உட்பட பேசுனது கிடையாது. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இங்கே தெலுங்கர்களுக்கு எதிரான ஒரு அரசியலை அண்ணன் சீமான் கட்டமைக்கிறார் அப்படின்ட்டு ஒரு பொய்யை இங்கே கட்டமைச்சிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் வாயில தெலுங்கர்கள் தமிழர்களுக்கு எதிரானவர்கள் அல்லது இந்த மொழியை சேர்ந்தவர்கள், இந்த இனத்தை சேர்ந்தவர்கள் தமிழர்களுக்கு எதிரானவர்கள், அவர்களை நாங்கள் எதிர்ப்போம்லாம் இங்கேயும் சொல்ல கிடையாது. இத்தனையும் சொல்ல போனால் உங்களுடைய கடமை ஒவ்வொரு தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிற மொழியை சார்ந்தவர்களுக்கு, பிற மொழியை சார்ந்த சகோதரர்களுக்கு தமிழ் தேசியத்தை ஆதரிப்பது உங்களுடைய கடமை. ஏன்னா இந்த மண்ணு தான் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்குது அப்படின்ட்டு எல்லாரையும் அரவணைச்சு தான் போறாரு. இன்னும் குறிப்பாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், தமிழ் தேசியவாதிகள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லாருக்குமே நாங்கள் எது எதெல்லாம் இலவசம்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோமோ அது எல்லாருக்குமே இலவசம். அது இந்த தமிழன், தெலுங்கன், கன்னடம், மலையாளி, வடக்கன், எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. இந்த மண்ணில் வாழ்கிற அனைவருக்கும் எல்லாமே இலவசம்தான். தமிழர்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கோ அது எல்லாருக்குமே இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் இந்த அரசியல்லையும் கூட அவங்கவுங்க எண்ணிக்கையின் அடிப்படையில் அவங்கவுங்களுக்கு இடஒதுக்கீடு தரப்படும். இத்தனை அமைச்சர், இத்தனை எம்எல்ஏ அப்படின்ட்டு தரப்படும்னா சொல்கிறாரே தவிர எங்கேயுமே வந்து நாங்கள் தான் எல்லாமே, உங்களை வந்து ஒடுக்கிடுவோம், உங்களுக்கு வந்து நாங்கள் நசிக்கிறோம் அப்படின்லாம் இது வரைக்கும் சொன்னது கிடையாது. இதை வந்து அண்ணன் சீமான் அவர்களுடைய காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இவர் தெலுங்கர்களுக்கு எதிரானவர், தமிழ் தேசியவாதிகள் பிற இனத்திற்கு எதிரானவர்கள் அப்படின்ட்டு திட்டமிட்டு ஒரு கும்பல் வந்து அவதூறு பரப்பிக்கிட்டு ஒரு வன்மத்தையும் ஒரு விஷத்தையும் தெலுங்கு பேசுகிற அல்லது பிற இன மக்களிடையே விதைச்சிட்டு இருக்குது. இவங்க யாருமே அண்ணன் சீமான் அவர்களுடைய காணொலியில் எதையுமே முழுசாக பார்க்குற கும்பல் கிடையாது. எவனாவது ஒரு சின்ன துண்டு வெட்டி பரப்புவான். அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணுக்கு அவங்க இனத்துக்கு எதிராக பேசுகிற மாதிரி ஒரு தோற்றம் தெரியும். அதை பிடிச்சிக்க வேண்டியது, அதை பிடிச்சிக்கிட்டு அப்படின்ட்டு கத்த வேண்டியது. சரி, இது ஒரு பக்கம். இதை பார்த்துட்டு இருக்கிற தெலுங்கு சகோதரர்களுக்கு அல்லது பிற மொழியை சார்ந்த சகோதரர்களுக்கு ஒன்றே ஒன்று தான் நான் கேட்குறேன். மனசாட்சியை தொட்டு நீங்களே பதில் சொல்லுங்கள். அந்தந்த பகுதியில் இப்போ தெலுங்கர்கள் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் தெலுங்கர்கள் இருக்கக்கூடிய பகுதியில், கன்னடர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் யாராவது வந்து பிரச்சனை பண்ணுறாங்களா, மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்களா இனம் அடிப்படையில்? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம். அவன் வேலையை பார்த்துக்கிட்டு அவன் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் சகோதரர்களாக அப்படி தான் இருக்காங்களே தவிர யாரும் இங்கே இனப்பாகுபாடெல்லாம் இங்கே பார்த்துக்கிட்டு இல்லை. தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையுமே அப்படி ஒரு சூழல் இல்லை. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் தமிழ் தேசியவாதிகள் கேட்குறது என்னது, இங்கே தெலுங்கர்கள் இருக்கவே கூடாது, வாழவே கூடாது, அப்படி கிடையாது.
என்ன எங்களுடைய உரிமைகளுக்கு முறையாக சேர வேண்டிய உரிமைகளை தான் நான் கேட்குறோம் அப்படின்னு தான் தமிழ் தேசியவாதிகள் சொல்கிறாங்க. அதுபோல் தமிழ்நாட்டை ஆளுகிற உரிமை அது ஒரு தமிழனாக தான் இருக்கும். இவ்வளோதான் தமிழ் தேசியவாதிகள் சொல்கிற விஷயம். இங்கே தமிழர் அல்லாதவர்களுடைய பிற மொழியை சார்ந்தவர்களுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடாது, தமிழர்களுடைய அதிகாரம் அவர்கள் கையில் இருக்கக்கூடாது, அது தமிழர்களுடைய கையில் இருக்கணும். அதுதான் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் நல்லது, இங்கே வாழக்கூடிய எல்லாருக்குமே நல்லது. இதுதான் தமிழ் தேசியவாதிகளுடைய நிலைப்பாடு. இதை ஓவராக காம்ப்ளிகேட் பண்ணி உனக்கு நான் எதிரி எனக்கு நீ எதிரின்ற மாதிரி பேச்செல்லாம் இங்கே இடமே இல்லை. சரியா? சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். என்னமோ நீ பாதிக்கப்பட்ட மாதிரி, உன்னுடைய உரிமைகள்லாம் இங்கே பறிக்கப்பட்டிருக்கிற மாதிரி, என்னமோ நீ இங்கே நசுக்கப்படுற மாதிரி, ஒடுக்கப்படுற மாதிரி குதிக்கிற கொந்தளிக்கிற. கர்நாடகாவில், கேரளாவில், ஆந்திராவில் எத்தனை தமிழ் பேசக்கூடிய இல்லை தமிழை தாய்மொழியாக கொண்ட அமைச்சர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எம்எல்ஏ எத்தனை பேர் இருக்கிறாங்க, எம்பி எத்தனை பேர் இருக்கிறாங்க. இதே தமிழ்நாட்டில் எத்தனை தமிழர் அல்லாத எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இருக்காங்க, ஒரு கணக்கு போடு. வெக்கமே இல்லாமல் குதிக்கிற. நாங்கள்லாம் ஒன்று கூட்டிட்டோம்னா தமிழ்நாட்டில் ஆட்சியவே நாங்கள் மாற்றிடுவோம், தமிழ்நாட்டு அரசியலே நாங்கள் புரட்டிடுவோம். வெக்கமா இல்லை? அசிங்கமாக இல்லை இதெல்லாம் பேசுறதுக்கு? தமிழ் தேசியவாதிகளை சீமான் கட்சியை நாங்கள் அழிச்சிருவோம், நீ கிழிச்சிருவ, நீ உன்னால் ஒரு மயிரும் பிடுங்க முடியாது. ஆனால் இது பேசுறதுக்கு உனக்கு வாய் கூசலையா உனக்கு? உண்மையாகவே இங்கே தமிழ் தேசியவாதிகள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? எங்களுடைய உரிமைகள் தாண்டா அங்கே போயிட்டு இருக்குது. ஒன்றும் பண்ணாத, கணக்கெடு, சாதிவாரி கணக்கெடுப்பு எடு, எந்தெந்த சமூகம் எவ்வளோ இருக்குதோ அதை பிரித்து கொடு. எல்லாத்துலேயுமே கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் எல்லாத்துலேயுமே பிரித்து கொடு. அவங்கவுங்களுக்கு வேண்டியதை அவங்கவுங்க எடுத்துக்கிட்டு இங்கே ஒற்றுமையாக இருக்கலாம்னு தமிழ் தேசியவாதிகள் சொல்கிறாங்க. அது உனக்கு எங்கடா குத்துது, எங்கடா குடையுது உனக்கு? போலி தமிழ் தேசியவாதிகள் அதில் ஒருத்தன் சொல்கிறான், போலி தமிழ் தேசியம் பேசுகிறாங்க. அவங்களுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கு? தமிழ் தேசியத்தை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நீ யாரா? போலி தமிழ் தேசியம், புடுங்கின தமிழ் தேசியம்லாம் பேசுறதுக்கு உனக்கு என்னடா உரிமை இருக்குது? எத்தனையோ பேர் இங்கே நாம் தமிழர் கட்சியை, தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடிய தெலுங்கர்கள், இன்னும் மற்ற பிறமொழிக்காரர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியில் பொறுப்பாளர்களாகவும் இருக்கிறாங்க, உறுப்பினர்களாக பல பேர் இருக்காங்க. இப்போ அவங்களுக்குலாம் தெரியாதா? உண்மையாகவே ஒருவேளை நாம் தமிழர் கட்சி இல்லை சீமான் அவர்கள் இவர் தெலுங்கர்களுக்கோ அல்லது மற்ற இனத்தவர்களுக்கோ எதிரானவர்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க யாராவது நாம் தமிழர் கட்சியில் பயணிப்பாங்களா? வேட்பாளர்களாக இருக்கிறாங்க, வேட்பாளர்களாக நிற்பாங்களா? என்ன பேசிட்டு இருக்கிற பைத்தியக்கார மாதிரி நீ? இப்போ நல்லா இருக்குது, எல்லா சமூகமும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்குது. இப்போ என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி ஏதாவது பேசி, இங்கே பாரு இவர் தெலுங்கருக்கு எதிரானவர், இந்த பாரு உங்கள் சமூகத்தை குறை சொல்கிறாரு. இப்போ நல்லாகிறத பிரித்து வைக்கணும். இல்லாத ஒரு பிரிவினையை உன்னோட பொய் பரப்புரையால் இங்கே பரப்பி இங்கே சண்டை போட்டுக்கு வச்சுக்கணும். இதான உன் நோக்கம்? நல்லா புரிஞ்சுக்க. இந்த மாதிரி பேசுகிறோம், இந்த மாதிரி நினைக்கிறோம், அத்தனை பேருக்குன்னு சொல்கிறான். ஏன்னா இங்கே தமிழ் தேசியவாதிகள் யாருமே இன்னும் இங்கே பிரிவினை பண்ணணும், இங்கே யாரையும் எதிராக பார்க்கணுன்ற நோக்கத்தெல்லாம் கிடையாது. புரிஞ்சுங்க. இத்தனையும் நடக்குது. ஆனா இங்க அரசு இதுக்கு என்ன நடவடிக்கை இருக்குன்னு பார்க்கலாம். இருமொழி தாய்மொழி, ஒன்று தமிழ், இரண்டாவது தெலுங்கு. ஆனா அனைவருமே தமிழர்கள். எங்களுக்கு தெலுங்கு தாய்மொழி, நாங்க தமிழும் பேசுவோம், நாங்க திருமலை நாயக்கர் வம்சத்தில் வந்தவர்கள், நாங்க இப்படித்தான் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர்கள், ஆனா நாங்க தமிழர்கள். என்னடா இது? என்னடா உருட்டுறீங்க? ஒன்றும் புரியல. இப்போ நான் இந்த இடத்துல என்னோட இனத்தை நான் மறைக்க வேண்டிய தேவை எனக்கு இருக்குது அப்படின்னா எதனால? என்னோட இனத்தை நான் வெளிப்படையாக சொல்லிக்கிட்டா, நான் இதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டா எனக்கு இங்கே ஒரு ஆபத்து இருக்குது, அல்லது எனக்கு இங்கே வாழ்வதற்கோ அல்லது இங்கே மற்ற மக்களை போல சகஜமாக வாழ்கிறதுக்கு இங்கே ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்ற சூழ்நிலை ஒரு வேளை இருந்தால் நான் என்னுடைய இனத்தை மாற்றி நான் இது இல்லைப்பா நான் இதுதான் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ஒரு லாஜிக் இருக்குது. எனக்கு அங்கே பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே நான் மற்ற மக்களை விட மற்ற மக்களை போல நான் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை, செல்வ செழிப்பாக நான் இருக்கிறேன் அப்படின்ற சூழ்நிலையில் எதுக்கு நான் என்னோட மாற்றிக்கணும்? என்னை நான் வேற ஆளுன்னு எதுக்கு நான் சொல்லிக்கணும்? என் தாய்மொழி இதுன்ட்டு வேற ஒன்றை மாற்றி எதுக்கு சொல்லிக்கணும்? யாராவது உன்னை தடுத்தாங்களா? நீ உன்னுடைய மன்னரை நீங்கள் கொண்டாடக்கூடாது, உன்னுடைய மன்னர்களுக்கு நீ விழா எடுக்கக்கூடாது, உன் சமுதாயம் சார்ந்த அந்த எதையும் நீ கடைபிடிக்க கூடாதுன்ட்டு யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்லை தடுத்தாங்களா? அப்புறம் எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கிற? போலியா நீயே ஒரு பரப்புரையை பண்ணிக்கிட்டு தமிழ் தேசியவாதிகள் தெலுங்கர்களுக்கு எதிராக பேசிட்டு இருக்கிறாங்க, இழிவாக பேசிட்டு இருக்கிறாங்கன்ட்டு போலியா ஒரு பொய் பரப்புரையை பண்ணிக்கிட்டு இங்கே நல்லாகிறவங்க இடத்துல பிரிவினை உண்டாக்கிட்டு எதுக்கு இந்த எச்சனை பண்ணிட்டு இருக்கிறேன்? இதுக்கு உன்னை சொல்லி தப்பு இல்லை. நான் ஒழிச்சிருவேன், கட்சியவே ஒழிச்சிருவோம், நாங்கள் ஒன்று கூட்டிட்டோம்னா தமிழ்நாட்டு அரசியலை புரட்டிடுவோம், நாங்கள் இல்லைன்னா தமிழ்நாடு இல்லைன்னு நீ பேசிட்டு இருக்க பாரு. அதை பார்த்த பின்னாடியாவது இங்கே இருக்கிற தமிழனுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை, கொஞ்சோண்டு இனப்பற்று, கொஞ்சோண்டு தமிழ் உணர்வு ஏதாவது வருதான்னு பார்க்கலாம். கடைசியாக மீண்டும் ஒரு முறை ஒன்று சொல்லிக்கிறேன், நான் தமிழ் தேசியத்தை அழிச்சிருவேன், சீமானுடைய கட்சியை நாங்கள் அழிச்சிருவேன் அப்படின்னு நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் உங்களால் ஒரு மயிரையும் பிடுங்க முடியாது என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.